Hallelujah. Praise the Lord. இந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மை அற்புதமாக நன்மைகளாலும் கிருபைகளாலும் ஆசீர்வதித்து இந்த வாரத்தை பார்க்கக்கூடிய கிருபை நம்ம தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். இந்த மே மாதம் 2வது வாரத்தில் Hallelujah. Praise God. இந்த நாளில் கூட கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Heavenly Father, we praise you, Lord. அப்பா தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்தரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா இம்மட்டுமாக நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் கடந்த வாரம் முழுவதும் எங்களை அப்பா பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்தித்து எங்களோடு நீர் இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் அப்பா கர்த்தாவே, ஆனாலும் அதன் மத்தியிலே எங்களை நடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி அப்பா. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவராக இருக்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. தேவரீர் எல்லாவற்றிலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வாரம் கூட கர்த்தாவே தேவரீர் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். இந்த வாரம் முழுதும் கர்த்தாவே தேவரீர் நாங்கள் சரியாக உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க நீர் கிருபையை தாங்க அப்பா. தேவரீர் ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய வழிநடத்தல் எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. பாதுகாத்து வழிநடத்துங்க அப்பா. இந்த ஆராதனை வேலையை முழுதுமாக உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. தேவரீர் நீர் அப்பா தேவரீர் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் தங்கி இருந்து உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளவும் உம்முடைய ஆராதித்து துதிக்கவும் தேவரீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தாங்க. ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உம்முடைய பிரசன்னத்திற்குள் அப்பா தேவரீர் நாங்கள் தங்கி இருக்கேன் நீர் கிருபை தாங்க. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா, கர்த்தரை துதிக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஆண்டவருடைய நாமங்கள் ஏராளமான நாமங்கள். யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி சொல்லி ஏராளமான நாமங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய நாமங்களை துதித்து பாடுவது மிகவும் அவசியம். ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு நம்ம முதல் பாடலாக அதை தான் பாடப்போகிறோம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Ruba, Yehovah Rapha, Yehovah Shalom, Yehovah Shammah, Yehovah Ruba, Yehovah Rapha. Yehovah தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தன் தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா
கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் பேதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. ஷடாயும் நீங்கதான் சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். நீங்க தாங்க என்றும் என்ன தேவன் என்னாலும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்னும் என்றும் பாடுவீங்க. எலோஹீமும் நீங்க தாங்க என்றும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க மண்ணில் வந்த தேவன் நீங்க என்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் பேரை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் பேரை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். Hallelujah, praise God. Jesus Lord, hallelujah, praise God. இல்லை கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். எழுந்து நிற்போம். கொஞ்ச நேரம் எழுந்து நின்று
ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அந்த வேலையில் கூட கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். லார்ட் ஜீசஸ், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆராதனை, ஹல்லேலூயா, வர்ஷிப் எவ்வளவு முக்கியம் என்றது போன வாரம் நாம் பார்த்தோம். போன வாரம் ஹல்லேலூயா ஆண்டவர் நம்மோடு பேசினார். ஆராதனை எவ்வளவு முக்கியம், நன்றி உள்ள இருதயம் எவ்வளவு முக்கியம் என்பது. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் பொழுது பிசாசின் கோட்டைகள் உடைகிறது, பிசாசின் தந்திரங்கள் உடைகிறது. ஹல்லேலூயா. கர்த்தாவே, தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமங்களை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே உயர்த்தி பிடிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட், வி பிரைஸ் யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தேவரீர் அப்பா, நீர் வானத்தையும் பூமியையும் அகிலத்தையும் ஆகாயத்தையும் அனைத்தையும் படைத்தவர் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஏராளமான நாமங்களை, ஆயிரம் கணக்கான நாமங்களை உடையவர். உம்மை துதிக்க கர்த்தாவே 1000 நாமங்கள் போதாது ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. யெகோவா ஷம்மா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி என்று கர்த்தாவே, எலோஹிம், இம்மானுவேல் என்று அப்பா தேவரீர் கர்த்தாவே 1000 நாமங்கள் உடையவர் நீர் அப்பா தேவரீர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. யெகோவா ஷம்மா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மத்தியில் இருப்பவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை அப்பா தேவரீர் என்னென்றைக்கும் உயர்த்தி பிடிக்கிறோமோ, பாடல்கள் மூலமாகவும் கர்த்தாவே, கீர்த்தனைகள் மூலமாகவும், துதி ஆராதனை மூலமாகவும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் என்றென்றைக்கும் மகிழப்படும் கர்த்தாவே. தேவரீர், we worship you Lord, we rejoice in your name Lord. Hallelujah, praise God, hallelujah. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ரபதா சந்தர கபரபர, hallelujah. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமங்களை அப்பா உயர்த்தி பிடிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே அப்பா, பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய தூதர்கள் பரலோகத்தில் எந்நாளும் உம்மை துதித்து கொண்டே இருக்கிறார்கள் அப்பா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று எந்நாளும் உம்மை துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. உம்முடைய நாமங்கள் ஏராளமான நாமங்கள் ஆண்டவரே. நீர் செய்யும் ஒவ்வொரு காரியம் யெகோவா ஷாலோம் அப்பா, சமாதானத்தின் தேவன் அப்பா தேவரீர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. யெகோவா ராஃபா, எங்களுக்கு சுகமளிக்கும் தேவன், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நாமங்கள் அப்பா கர்த்தாவே, மைட்டி நேம்ஸ் லார்ட் அப்பா கர்த்தாவே. உம்முடைய நாமங்கள் அப்பா ஆச்சரியமான நாமங்கள் அப்பா தேவரீர், வல்லமை உள்ள நாமங்கள் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, உம்முடைய நாமம் எங்களுடைய புகலிடம் ஆண்டவரே, எங்களுடைய புகலிடமாய் இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா
கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மீட்பரே. யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மீட்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். யெகோவா ஷாலோம், சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. Hallelujah, praise God, hallelujah, Jesus Lord. Orabada Shandara Kabara, hallelujah. கர்த்தர் நாமம் நமக்கு அடைக்கலம். ஆண்டவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து என்ற ஆண்டவருடைய நாமம், யெகோவா ஷம்மா என்ற ஆண்டவருடைய நாமம், எலோஹீம் என்ற ஆண்டவருடைய நாமம் நமக்கு புகலிடம், நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவர் தான் நமக்கு பாதுகாப்பு, ஆண்டவர் தான் நமக்கு அடைக்கலம், ஆண்டவர் தான் எல்லாம் நமக்கு. ஹல்லேலூயா.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எல்லாம் நமக்கு. அவர்தான் நம்மை வழிநடத்தும் தேவன், நம்மை பாதுகாக்கும் தேவன், நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கும் தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவரே நம்மை நடத்துகிற தேவன். God is a God who takes care of us. He is forever our only Lord Jesus Christ. Hallelujah. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. மகிமையின் தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. யெகோவா ஷம்மா, யெகோவா நிசி, யெகோவா ராஃபா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அடைக்கலமான தேவனே. ஹல்லேலூயா. அற்புதத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவராய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி எடுக்கிறோம் அப்பா தேவரீர். உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்கள் ஆண்டவர். ஹல்லேலூயா. We praise you Lord. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. வேதத்தில் உம்முடைய நாமங்கள் எல்லா இடங்களிலும் எழுதப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நாமமும் கர்த்தாவே தேவரீர் உச்சரிக்கும் பொழுது அந்த இடத்தில் நீர் ஒரு அற்புதத்தை செய்தீர். ஹல்லேலூயா. யெகோவா ராஃபா என்று சொல்லும்போது இஸ்ரவேலர்களை அப்பா தேவரீர் உம்முடைய ஜனங்களை பாதுகாப்பாக கர்த்தாவே தேவரீர் நீர் அந்த வனாந்தரத்தில் நடத்தி கொண்டு சென்றீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஒன்றுமே நடக்கவில்லை. 40 ஆண்டுகளுக்கு கொண்டு சென்றீங்க. அவர்கள் காலணி கூட தேயவில்லை. அவர்கள் ட்ரெஸ் போட்டிருந்த ஆடைகள் கிழியவில்லை என்று வேதத்தில் எழுது. அப்படி ஒரு சுகத்தை தந்த ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாமங்கள் பெரிதப்பா. இன்றைக்கு கூட கர்த்தாவே தேவரீர் உலகத்தில் இருக்கும் பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொண்டிருக்கிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். உம்முடைய நாமம் வல்லமையுள்ள நாமம், சமாதானத்தின் தேவனப்பா. யெகோவா ஷாலோம் என்ற நாமம் உம்முடைய நாமம். நீர் சமாதானத்தை தருகிற தேவன். குடும்பங்களில் அப்பா தேவரீர் சமாதானத்தை தருகிறீர். எங்கள் வாழ்க்கையில சமாதானத்தை தருகிற தேவன் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உமக்கே எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து துதிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. 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 உங்களுக்கு தெரிந்த நாமங்கள் எல்லாவற்றையும் சொல்லி ஆண்டவரை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எனக்கு அந்த நாமம் ஒன்றுதான் தெரியும் என்றால் அந்த நாமம் ஒன்றே உச்சரித்து hallelujah because the name the Lord Jesus Christ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற நாமம் ஒன்றே போதும். அது பிசாசுகள் நடுநடுங்குகிறது. எல்லா நாமங்களுக்கும் மேலாக கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமம். எல்லா முழங்கால்களும் முடங்கும் அவருடைய நாமத்திற்கு. எல்லா நாவுகளும் துதிக்கும் அவருடைய நாமத்திற்கு என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இந்த ஒரே நாமத்திற்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஹல்லேலூயா எல்லா நாமத்தை உடையவர். ஹல்லேலூயா. யெகோவா தேவன் பரலோகத்தின் தேவன். ஹல்லேலூயா. பரலோகத்தின் நம் ஆண்டவர் எல்லா நாமங்களை உடையவர். எல்லா நாமங்களும் அவருக்கே போய் சேரும். ஹல்லேலூயா. உம்மையே உயர்த்துகிறோம் அப்பா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மையே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கே எல்லா துதி கன மகிமை யாவும் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவனுக்கே அப்பா மகிமை அப்பா மாட்சிமை எல்லாம் உமக்கே அப்பா. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. என்னை நீர் தேடி வந்தீரே அப்பா தேவரீர். தினம் உமக்கே மகிமை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை,
தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே
மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் மக்கே மகிமை. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 ஹல்லேலூயா. எல்லா நாமமும் மேலான நாமம் ஆண்டவருடைய நாமம். ராஜாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. வேதத்தில் கர்த்தருடைய நாமம் ராஜாதி ராஜா, ஆண்டவர், தேவாதி தேவன், the king of kings and the lord of lords என்று போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ராஜாவே, உமக்கே உம்மையே துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா தேவரீர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்தரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர், நீர் எங்களை தேடி வந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா தேவரீர், நாங்கள் மரித்திருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா தேவரீர், இன்றைக்கு நாங்கள் எங்கேயோ விழுந்திருக்க வேண்டும் அப்பா. ஏதோ ஒரு காரணத்தால் அப்பா தேவரீர், ஏதாவது ஒரு அப்பா விலகி போயிருக்க வேண்டும். ஆனால் தேவரீர் அப்பா, உம்முடைய அன்பினாலே அப்பா நீர் எங்களை தேடி வந்தீரே அப்பா. எங்களை தேடி வந்து அப்பா எங்களை அணைத்து கொண்டீரே, எங்களை சேர்த்து கொண்டீரே. அதற்காக நன்றி ஆண்டவரே. தேவரீர் அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஒருவரே ஆண்டவராக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை அப்பா அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா தேவரீர், எங்களோடு கர்த்தாவே நீர் பயணம் செய்கிறீர், அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்தரே அப்பா, ரட்சகரே, மீட்பரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே. தேவரீர், இந்த நாளில் கூட கர்த்தாவே உம்மை துதிக்க ஆராதிக்க அப்பா தேவரீர் இந்த நேரத்தை கொடுத்ததற்காக நன்றி. உம்முடைய பிரசன்னத்தில் அப்பா நாங்கள் இருந்து உம்மை ஆராதிக்கக்கூடிய இந்த கிருபையை நீர் தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே தேவரீர், இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா கர்த்தாவே, தீவிரவாதத்திற்கு எதிராக கர்த்தாவே இந்திய தேசம் கர்த்தாவே எங்கள் நாடு அப்பா போராடி கொண்டிருக்கிறது தேவரீர். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அங்கே கர்த்தாவே தேவரீர் அப்பா, அந்த பார்டரில் அப்பா கர்த்தாவே சண்டை போட்டுக்கொண்டு அப்பா நாட்டை பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. வீரர்களையும் அப்பா இராணுவ அதிகாரிகளையும் மக்களையும் கர்த்தாவே தேவரீர் கர்த்தாவே உம்மை கர்த்தாவே தேவரீர் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு பாதுகாப்பை தாங்க அப்பா. அவர்களுக்கு கர்த்தாவே தேவரீர் நீர் பாதுகாப்பை தந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. தேவரீர், தேசத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் கர்த்தாவே. நல்ல குடிமகன்களாக, பொறுப்புள்ள குடிமகன்களாக கர்த்தாவே தேவரீர் அப்பா தேசத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் அப்பா. தீவிரவாதத்திற்கு எதிராக கர்த்தாவே சண்டை போடும் பொழுது அப்பா தேவரீர் பலத்தை தாங்க. தீயவர்களை கர்த்தாவே தேவரீர் அப்பா கர்த்தாவே நீர் ஒடுக்குங்க கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. தீய ஜனங்களை அப்பா தேவரீர் கர்த்தாவே, தீவிரவாதிகளை கர்த்தாவே தேவரீர் அப்பா தேவரீர் உம்முடைய கர்த்தாவே வலது கரத்தினால் கர்த்தாவே, இரும்பின் கரத்தினால் கர்த்தாவே தேவரீர் அவர்களை ஒடுக்குங்க ஆண்டவரே. ஆண்டவரே தேவரீர் அப்பா, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் அப்பா. இரு நாடுகளுக்கு மத்தியில் சமாதானத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. யெகோவா ஷாலோம் என்ற அப்பா நாமத்தை உடையவரே அப்பா, தேசங்கள் மத்தியில் சமாதானத்தை உருவாக்குங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர் அப்பா. கர்த்தாவே, இரு நாட்டு தலைவர்களோடு பேசி சமாதானத்தை உருவாக்குங்க ஆண்டவரே.
யெகோவா ஷாலம் நாமத்தை உடையவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவரீர் கர்த்தாவே, இந்த போர் கர்த்தாவே தேவரீர் இன்னும் நீடித்து இது பெரிதாக ஆவாதபடி என் தேவன் கர்த்தாவே, இன்னும் மக்கள் இறந்து போவாதபடி அப்பா கர்த்தா, இன்னசென்ட் பீப்புள் அப்பா இறந்து போவாதபடி என் தேவன் அப்பா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் என்று தெரியாமல் கர்த்தாவே, தெரிந்து கொள்ளாமல் மக்கள் இறந்து போகக்கூடாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா தேவரீர் கர்த்தாவே, சமாதானத்தை தாங்க, பாதுகாப்பை தாங்க இந்த தேசத்தில் ஆண்டவரே. அப்பா தேவரீர் இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே தேவரீர் ஹல்லேலூயா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா கர்த்தாவே, தேவரீர் அப்பா வீரர்கள் அப்பா கர்த்தாவே, இந்த வீரர்கள் அப்பா இராணுவம் கர்த்தாவே தேவரீர் யாரெல்லாம் கர்த்தாவே நாட்டுக்காக கர்த்தாவே தேவரீர் போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக இந்த நேரத்தை அப்பா ஒதுக்குறோம் ஆண்டவரே. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா தேவரீர் அப்பா நீர் கர்த்தாவே தேவரீர் தயவு கூர்ந்து அப்பா இறக்கப்பட்டு இந்த தேசத்தை காப்பாற்றுங்க ஆண்டவரே. இந்திய தேசம் அப்பா உம்முடைய தேசம் ஆண்டவரே. இந்திய தேசம் அப்பா கர்த்தாவே கர்த்தரின் தேசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாதுகாப்பை தருகிற தேசமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்தரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா துதி கன மகிமையா உம்முடைய நாமத்துக்கு ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே தேவரீர் எங்கள் நாட்டை நினைக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். இன்னும் கர்த்தாவே தேவரீர் செய்தியை கேட்காமல் கர்த்தாவே, ரட்சிப்பின் செய்தியை கேட்காமல் அப்பா இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா கர்த்தாவே சத்தியம் கர்த்தாவே தேவரீர் உண்மை அப்பா சத்தியம் எல்லாரிடத்திலும் போய் சேரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே அப்பா உம்முடைய ரட்சிப்பின் செய்தி எல்லா இடங்களில் போய் சேரட்டும் ஆண்டவரே. காப்பாற்றுங்க ஆண்டவரே. ஜனங்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. வழி நடத்தி பலப்படுத்துங்க அப்பா தேவரீர். இந்த நேரத்தில் கூட கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் அப்பா நீர் கர்த்தாவே எங்கள் தேசத்தில் மேல் இறக்கப்படுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தை அப்பா தேவரீர் நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா தேவரே அதே போல் அந்த உலகத்தில் இருக்கும் மக்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைய இடங்களில் போர் நடந்து கொண்டு இருக்கிறாப்பா தேவரீர். பல இடங்களில் போர் நடந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. தேவரீர் அப்பா உம்முடைய கரத்தில் கொடுக்கிற கடைசி நாட்களில் போரின் செய்திகள் எல்லா இடங்களில் அப்பா வரும். எல்லா இடங்களிலும் கர்த்தாவே போர் எழும்பும் என்று சொன்னீரே ஆண்டவரே. அதே போல கடைசி நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. வந்துவிட்டது ஆண்டவரே கடைசி நாட்கள். அப்பா இந்த நாட்களில் போர் அப்பா தேவரீர் அப்பா எல்லா இடங்களிலும் அப்பா கர்த்தாவே நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீர் வரப்போகிற நேரம் வந்துவிட்டது அப்பா தேவரீர். நீர் இதோ வாசல் அருகே நிற்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே. அப்பா தேவரீர் நீர் வாசல் அருகே நிற்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வழி நடத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா கர்த்தாவே எங்கள் நாட்டையும் கர்த்தாவே எங்கள் தேசத்தையும் இந்த கர்த்தாவே இந்த உலகத்தின் ஜனங்கள் அனைவரும் கர்த்தாவே இறக்கப்படுங்க அப்பா தேவரீர். இன்னும் கர்த்தாவே அப்பா செய்தி கர்த்தாவே சேராத இடம், செய்தி போய் சேராத இடங்கள் நிறைய பேர் கர்த்தாவே இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் இடத்திலெல்லாம் கர்த்தாவே இந்த ரட்சிப்பின் செய்தி போய் சேரட்டும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப வீரர்களா கர்த்தாவே தேவரீர் அப்பா கர்த்தாவே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆட்களை அனுப்புங்க அப்பா தேவரீர். அந்த இடங்களில் ஆட்களை அனுப்பி கர்த்தாவே தேவரீர் நீர் ரட்சிப்பின் செய்தியை கொண்டு போங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர் இந்த ஆராதனை வேலை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. உம்மையே கர்த்தாவே எல்லாவற்றிலும் கர்த்தாவே உயர்த்தி பிடிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய நாமம் ஒன்றே கர்த்தாவே தேவரீர் எல்லாவற்றிலும் கர்த்தாவே மேலான நாமம். Thy name is above all names, Lord Jesus Christ. We love you, Lord. We love you, Lord. We bow down before you and we worship you, Lord. You are the Son of God and you are the Son of Man. Neer Deva Kumara, Neer Manusha Kumar, Neer Messiah, Neer Rajadi Raja ஆண்டவரே. நீர் பரலோகத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து வந்த ஆண்டவர். எங்களை அப்பா ரட்சித்து காப்பாற்றும் ஆண்டவர் நீர் ஒருவரே. பிதாவே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு இருப்பவரே ஆவியான தேவனே அப்பா கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க. எல்லாவற்றிலும் எம்மட்டுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி. வழி நடத்துங்க ஆண்டவர்.
அடியானை தாழ்த்துகிறேன் கர்த்தாவே. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே வசனம் வார்த்தை மூலம் பேசுங்க. இந்த நேரத்தில் கூட சுகவீனம் பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சுகவீனங்கள் எல்லா பலவீனங்களை சபித்து அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. விலகி போவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா கட்டுகள் உடைவதாக. பிசாசின் எல்லா சூழ்ச்சிகள் அந்தரங்க சூழ்ச்சிகள் எல்லாம் உடைவதாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த மைட்டி நேம் ஆஃப் our Lord and Savior Jesus Christ. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம் கர்த்தாவே தேவரீர். எல்லா கர்த்தாவே சாபங்கள், எல்லா நோய்கள், எல்லா பலவீனங்கள், எல்லா வியாதிகள் எல்லாம் கர்த்தாவே ஒழிந்து போவதாக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே தேவரீர் எல்லா கட்டுகளும் உடைந்து போகட்டும். எல்லா கோட்டைகள் பிசாசின் கோட்டைகள் எல்லாம் உடைந்து போகட்டும். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களை சுற்றி இருக்கிறவர்களும் எங்கள் ஊழியங்களையும் எங்கள் வேலைகளையும் கர்த்தாவே தேவரீர் எங்களை வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே தேவரீர். அதே போல் இந்த நாட்டின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை எங்கள் மீட்பர் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. ஸோ இந்த மாதத்தில் நம்ம ஒரு தலைப்பில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். கரெக்டாக போன இந்த மாதத்தில் ஒரு வாரம் போச்சு, ஒரு தலைப்பை பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன தலைப்பு? God is abundant in love and mercy. ஆண்டவர் அதிகபட்சமாய் அன்பையும் கிருபையும் நம்ம மேலே காட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அன்பானவர், ஆண்டவர் கிருபையானவர், நம்ம மேலே இரக்கத்தை காட்டுகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் யோனாயின் புத்தகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். கரெக்டாக இல்லையா? யோனாயின் புத்தகம் நமக்கு அந்த கதைகள் எல்லாம் நல்லா தெரியும். யோனாயின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஹல்லேலூயா. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றான். பார்த்தீங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா 4 காரியங்கள் அங்க நம்ம பார்த்தோம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம்? துதியின் சத்தம். துதியின் சத்தம். வர்ஷிப், பிரைஸ், வர்ஷிப், தேங்க்ஸ்கிவிங். துதியின் சத்தம் நமக்குள்ள இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். ஹல்லேலூயா. துதியின் சத்தம் இருக்கும் பொழுது, நாம் துதிக்கும் பொழுது பிசாசின் கோட்டைகள் உடைகிறது, பிசாசின் சூழ்ச்சிகள் மாறுகிறது. ஆண்டவர் என்ன செய்கிறார்? முக்கியமாக நாம் பார்த்தது என்ன பார்த்தோம்னா, ஆண்டவர் அங்கங்கே எதிராளிகளுக்கு கண்ணிகளை வைத்து ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. அதான் நாம் பார்த்தோம். கரெக்டா? ஆண்டவர் இந்த வாரம் நாம் பார்க்க போகும் என்ன அப்படின்னா, ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படின்ற 2ஆம் ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு பலி. கரெக்டா? சாக்ரிஃபைஸ்னா என்ன? ஒரு பலி. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பாருங்க, பலி என்று பார்க்கும் பொழுது இது ஆண்டாண்டு காலமாக வந்து கொண்டிருக்கிற ஒரு வார்த்தை, ஒரு பழக்க வழக்கம், எல்லா கலாச்சாரத்திலும் இருக்கிற ஒரு பழக்க வழக்கம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கத்தில் தான் பலி அப்படின்னு கிடையாது, எல்லா மார்க்கத்திலையும் பலி கொடுக்குறாங்க. ரைட்டா? அப்போது இதில் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கலாம் பலி கொடுப்பது, எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, பலி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அங்கே ஆதாம் ஏவாள் இருக்கும் பொழுதே பலியை ஆரம்பித்து விட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இங்கே ஆதாம் ஏவாள் இருக்கும் பொழுதே பலி கொடுப்பதை ஆரம்பிச்சிட்டார் உலகத்தில். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டவர் பலி கொடுக்க எப்போ ஆரம்பித்தார்?
ஆதாம் ஏவாள் இருக்கும்போது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் ஆதாம் ஏவாள் தவறு செய்யும் பொழுது அவர்கள் உலகத்தில் இருக்கும் இலைகளையும் அத்திப்பழத்தின் இலைகளையும் தைத்து கொண்டு அவர்கள் ஆடையை போட்டு கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? முதலாவது ஒரு பலியை கொடுத்தார். எதற்கு? நாம் நிர்வாணமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆடைகளையும் பாதுகாப்பையும் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படி கொடுத்த ஆண்டவர் என்ன செய்தார்? அப்பொழுது ஒரு ஆட்டின் அந்த தோல், அந்த லெதரை எடுத்து ஆண்டவர் ஆடையாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதான் உலகத்தில் நடந்த முதல் பலி. ஹல்லேலூயா. அப்படி பார்க்கும் பொழுது அதே பலி அப்படியே தொடர்ந்து வருகிறது. அந்த பழக்கம்தான் காயின் ஏபிள் வரும்பொழுது நாம் பார்க்கிறோம். கரெக்டா இல்லையா? காயின் ஏபிள் வரும்பொழுது பலி கொடுக்கிறார்கள். 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவருக்கு பலி கொடுக்குறாங்க. கரெக்டா? பைபிளில் இருக்கிற கதை அது. ரைட்டா? பைபிளில் இருக்கிற ஸ்டோரி. ரைட்டா? நீங்கள் பார்க்குறத பார்த்தா புதுசாக ஏதோ சொல்கிறாரு வேற எங்கேருந்தோ அப்படின்னு. பைபிளில் இருக்கிற ஒரு ஸ்டோரி. சரியா? அப்போ பாருங்க, பலி என்பது ஒன்று ஆண்டவருக்காக கொடுப்பது. கரெக்டா இல்லையா? கடவுளுக்காக கொடுப்பது தான் பலி. ஆண்டவர் ஒன்றை செய்தார், நம்ம ஜனங்களுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்தார். அதே போல் மக்கள் நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்காக பலி கொடுக்கிறோம். அப்போது என்ன அப்படின்னா, நமக்கு விருப்பப்படும் காரியங்களை, நமக்கு ரொம்ப முக்கியம் என்று சொல்லும் காரியங்களை கொடுப்பது பலி என்று சொல்லலாமா? நமக்கு ரொம்ப விருப்பமான காரியம், நமக்கு ரொம்ப அவசியமான காரியம், நம்மளால் இது கொடுக்கவே முடியாது என்று சொல்வதை பலின்னு சொல்லலாமா? சொல்லலாம். கரெக்டா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஆட்டுக்குட்டியாக பலியாக வந்தார். அப்ப பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பலியாய் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திற்கு பிதாவானவர் ஒரு பலியை கொடுத்தார். அதற்கு முன்பதாகவே மனிதனுக்காக, இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக, ஸ்லைன் லேம்ப், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக பலியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ முதல் பலி என்ன பலி? யாரு? ஃபர்ஸ்ட் சாக்ரிஃபைஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் பலி. நீங்க கேட்கலாம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக தானே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலி கொடுக்கப்பட்டிருந்தார்? எப்படி உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே அவர் பலியாகி ஆக்கினார் என்று நான் கேட்கலாம். ஆனால் அதற்கு தான் ஆண்டவர் வேதத்தில் ஒரு கதையை வைத்திருக்கிறார், ஒரு நிகழ்ச்சியை வைத்திருக்கிறார். அதுதான் ஷேடோ. அதுதான் என்ன அப்படின்னா, உலக தோற்றத்திற்கு முன்பதாக என்ன நடந்தது என்பதை காட்டுவதற்காக ஆண்டவர் என்ன செய்தார்? படிங்க அந்த வசனத்தை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான், கிவ் டு மீ. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எனக்காக நீ கொடுக்க வேண்டும், இதுதான் பலி என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எனக்காக கொடுக்க வேண்டும். அன்றைக்கு ஆண்டவர் சொன்னது என்ன? உன்னுடைய குமாரனை எனக்காக நீ பலியிட வேண்டும், நீ கொடு என்றார். அப்ப பாருங்க, பலி எப்ப நடந்தது?
எப்போ ஆண்டவருடைய வார்த்தை வெளியே வந்ததோ, கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுது உச்சரிக்கப்பட்டதோ, ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் எப்பொழுது உச்சரித்தாரோ, எனக்கு நீ பலி கொடுக்க வேண்டும் என்று உச்சரித்தாரோ, அந்த நிமிடமே அங்கே பலி நடந்துவிட்டது என்று சொல்லலாம். ஹல்லேலூயா. The request for sacrifice has been done when God's word was pronounced. Hallelujah. அப்ப பாருங்க, ஆபிரகாமின் இருதயத்தில் அவன் பலி கொடுத்து விட்டான். ஆபிரகாமின் இருதயத்தில் பலி கொடுத்ததால் தான் ஆபிரகாம் என்ன பண்ணல, ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட திருப்பி கேட்கல. ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட திருப்பி. ஏன் ஆண்டவரே, எதுக்காக இதை செய்கிறீங்க, ஏன் நீங்கள் இதை ஆல்டர்னேட்டிவாக எதாவது செய்யக்கூடாதா, ஒரு வார்த்தை கூட கேட்கல ஆபிரகாம் கிட்ட. ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்து அமைதியாக ஆண்டவர் ஓகே அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் ஆண்டவரை உயர்ந்த இடத்தில் வைத்திருந்தான். அதனால் அவன் இருதயத்தில் தன்னுடைய மகன் ஈசாக்கை பலி செய்தான். ஹல்லேலூயா. அப்போ வார்த்தை உச்சரித்த உடனேயே அங்கே பலி நடந்து விட்டது. அப்போ பாருங்க, உலகம் தோற்றம் உண்டாவதற்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்றால், உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே ஆண்டவர் பிதாவானவர் என்னுடைய மகனை நான் இந்த உலக மக்களுக்கு பலியாக கொடுக்க போகிறேன் என்று வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது கொடுத்ததுதான் அந்த வார்த்தை. அப்பொழுது பிதாவின் இருதயத்தில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை பலி கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. The first sacrifice, when did it happen? It was not happened on this earth. It has already happened in heaven. Hallelujah. பரலோகத்தில் முதலாவது sacrifice நடந்து விட்டது. சாக்ரிஃபைஸ் என்பது நாட் தி ஆக்ட், செய்யும் காரியம் சாக்ரிஃபைஸ் கிடையாது. அதை இருதயத்தில் நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் பார்த்தீங்களா, த ப்ராசஸ் இட் செல்ஃப் இஸ் அ சாக்ரிஃபைஸ். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட ஆண்டவர் விடவில்லை, கடைசியில் நிறுத்தி விடுகிறார். ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன? ஆண்டவர் சொல்லி நீ பலி கொடுத்து விட்டாய் என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? இருதயத்தில் ஆண்டவர் பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை பலி கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. நமக்காக இதை செய்தார். பாருங்க, இந்த ஆண்டவர் பிதாவானவர் ஆபிரகாம் கிட்ட பேசும்பொழுது ஒரு சில வார்த்தைகளை ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணுறாரு. ஏன் அவர் சாதாரணமாக ஆபிரகாம் ஈசாக்கை கொண்டு போய் நீ பலியிடு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ரொம்ப க்ளீனாக டைரக்டான ஒரு வார்த்தை. ஆனால் அப்படி அவர் சொல்லலை. அவர் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிங்க அந்த 2ஆம் வசனம். உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஒன்று நேசகுமாரன், அதுக்கு முன்பதாக என்ன சொல்றாரு? உன் புத்திரனும் உன் ஏகசுதனும். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் அப்படின்னா என்ன? யூ ஆர் ஒன்லி சன். 2 காரியத்தை அந்த வசனத்தில் சொல்றாரு ஆண்டவர். என்ன சொல்றாரு? யூ ஆர் ஒன்லி சன். இது சொல்லணுன்ற அவசியம் கிடையாது ஆண்டவருக்கு. அவருக்கு நல்லா தெரியும் ஈசாக்கு ஒன்லி சன். இஸ்மவேல் அவருக்கு எடுத்துக்கல, அவர் அந்த கணக்கிலே எடுத்துக்கல. அவர் யூ ஆர் ஒன்லி சன் அப்படின்றார். ஏன்னா ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் பிறந்த மகன் ஈசாக். அப்போ ஆண்டவர் 2 காரியங்களே, உனக்கு பிரியமானவன், த ஒன் யூ லவ்ட், முதல் காரியம். 2ஆம் காரியம் என்ன சொல்றாரு? யூ ஆர் ஒன்லி சன் அப்படின்றார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, வாட் ஷுட் வி சாக்ரிஃபைஸ்? நாம் எதை ஆண்டவருக்கு கொடுக்கணும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? எதை ஆண்டவர் கொடுக்கணும் விரும்புகிறார்? ஆண்டவர் விரும்புவது எதை கொடுக்க வேண்டும்? உன்னிடத்தில் 10 இருக்கிறது, அதில் ஒன்றை தா என்று ஆண்டவர் கேட்பதில்லை. உன்னிடத்தில் இருப்பதை ஆண்டவருக்கு தா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவர் உன்னிடத்தில் இருப்பதை கொடு, 10 இருக்கும் பொழுது அதை 1 தாய் என்று ஆண்டவர் சொல்லை. தட் இஸ் சாக்ரிஃபைஸ். நீ இதில் 10 நேசிக்கிறாய், நீ நேசிப்பதில் 1 தாய் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. நீ 1 தான் நேசிக்கிறாய், அந்த 1 எனக்காகத்தா, அதை நான் மாற்றிக் கொடுக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. தட் இஸ் வாட் ஆபிரகாம் டிட். ஆபிரகாம் என்ன செய்தான்? அந்த ஒரு விஷயத்தை, ஈசாக்கை கொடுத்தான் ஆண்டவர். அப்படி கொடுக்கும் பொழுது என்ன நடந்தது? ஆண்டவர் ஈசாக்கை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை, அந்த ஜெனரேஷனை பெரிய தேசமாக மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. எப்படி நடந்தது? ஏன் நடந்தது? எப்படி நடந்தது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்திற்கு இரட்சகராக, மீட்பராக, ஒரே பலியாக வந்தாரோ, அதை போல ஆபிரகாமுக்கு அந்த ஷேடோ, அந்த நிழலாட்டமாக பிதாவானவர் ஆபிரகாம் மூலமாக இதை காட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு வாட் ஷுட் பி சாக்ரிஃபைஸ்னு ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? என்ன சொல்லணும்? 2 காரியங்கள் வேதத்தில் நான் உங்களுக்கு காட்டினேன். இப்போ கரெக்டாக இல்லையா? நாம் என்ன பலி கொடுக்கணும்? நாம் வாழ்க்கையில் பலி கொடுக்கணுமா? ஆண்டவருக்கு பலினா என்ன? அப்படின்னா பலினா என்ன? சிம்பிளாக போவோம். சிம்பிளாக, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போக வேண்டாம். சிம்பிளாக போவோம். என்னப்பா சொல்கிற, புரிய மாட்டேங்குதுன்னு அந்த மாதிரி போகக்கூடாது நம்ம. சரியா? நம்ம என்ன எப்படி போகணும் அப்படின்னா, கரெக்டாக புரிகிற மாதிரியே போகணும். பின்னாடி புரியுதா? அங்கே புரியுதா? சந்தோஷம் புரியுதா உனக்கு? ரைட்டு. பலினா என்ன? ஏன்னா 2 மணி நேரம் மெசேஜ் கொடுத்து ரொம்ப நல்லா சொன்னீங்க மெசேஜ், ஆனால் எங்களுக்கு தான் புரியல அப்படின்னு சொன்னால் வேஸ்ட்டு. நான் வேணால் தண்ணி குடிச்சிட்டு அமைதியாகிடுவேன். பலினா என்ன? உயிரை கொடுப்பது என்பது பலி என்று எல்லாரும் நினைக்கிறோம். தவறு கிடையாது. அது உயிரை கொடுப்பது என்பது நாம் உலகத்தில் பார்க்கும் ஒரு கண்ணோட்டம். தவறு கிடையாது. இட் இஸ் ரைட். பட் வாட் இஸ் ப்ரெஷியஸ் டு யூ? ரைட்டா? வாட் இஸ் ப்ரெஷியஸ்? உனக்கு எது ரொம்ப நேசிக்கிறாயோ, உனக்கு எது உனக்கு ஒன்றுதான், உனக்கு ஒன்லி ஒன்னாக இருக்கிறதோ, அதை ஆண்டவருக்கு கொடுப்பது தான் பலி. ஹல்லேலூயா. நீங்கள் சொல்ல உயிர் ஒன்று தான், அதை தான் கொடுக்கணும் அப்படின்னா அப்படி சொல்லலை. ரைட்டா? உயிரை காட்டிலும் நிறைய பேர் சில விஷயங்களை நேசிப்பார்கள். கரெக்டாக இல்லையா? உங்கள் உயிர் முக்கியம் என்று நீங்கள் நினைத்தால், ரைட்டா, அது தவறு. உயிர் தான் பலி கொடுக்க வேண்டும், அதுதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினைத்தீங்களா? அது தவறு. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். ரைட்டா? திடீர்னு ஒருத்தர் அடிக்க வராங்க, இல்லை உங்களை குத்த வராங்க அப்படின்னு சொல்லி, சப்போஸ் என்னுடைய மகனை யாரோ ஒருத்தர் குத்த வராங்க அப்படின்னா, குறுக்க யார் போவேன்? நான் தான் போவேன். கரெக்டாக இல்லையா? யாராவது ஒருத்தர் நம்மளை குத்த வராங்க, என் மகனை குத்த வரான், என் மகளை குத்த வராங்க அப்படின்னா குறுக்க யார்? நான் தானே போவேன். ரைட்டா? அப்போ என்னுடைய உயிர் முக்கியம்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணுவேன்? நான் போக மாட்டேன். நான் அதை பார்க்கலையே, என்னுடைய உயிர் முக்கியம் என்று பார்க்கவில்லையே. குத்த வரவன் யாராவது குத்த வரான்னா அவனுக்கு முன்பதாக நான் போய் நிற்கிறேனே. ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல பாருங்க, அப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஆமாம் கரெக்டு தான், என் உயிர் முக்கியம்னு யோசிக்கிறேன், ஆனால் அதோட ஒரு முக்கியமான உயிர் என்ன? என் பிள்ளைகள் உயிர். கரெக்டாக இல்லையா? அப்போ நீங்கள் யோசிக்கலாம், பிள்ளைகள் உயிர் முக்கியம் அப்படின்னு இன்றைக்கி யோசிக்கலாம், ஆனால் நாளைக்கு பிள்ளைகள் உயிரோட ஒரு காரியம் முக்கியமாக இருக்கும். என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறீங்க உட்காந்து? என்னவா இருக்கும் அப்படின்னு இருக்கலாம். ரைட்டா? பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, அதால் தான் நான் சொன்னேன், அங்கே படிக்கும்போதே சொன்னேன், ஈசாக்கே பலியிடு, எவ்வளோதான் பாயிண்ட்டு. ஆனால் ஆண்டவர் அதை சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 2 விஷயம் சொல்ல, நீ ரொம்ப நேசிக்கிற ஈசாக்குன்றார். அப்போ இது எப்படி?
அந்த பாயிண்ட்டு. அப்போ பார்க்கும்பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நீ நேசிக்கிறத கொடுன்றார். கரெக்டாக இல்லையா? அப்புறமா உன்னுடைய ஏக சுதன், கரெக்டாக இல்லையா? உன்னுடைய ஒரே பேரான குமாரன், உனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது, நான் தான் கொடுத்தேன், ஆனால் அதையே நீ கொடுன்றார். அப்போ என்ன அர்த்தம்? 2 காரியங்கள் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. ஒன்று, உனக்கு ரொம்ப பிடிச்சதை கொடு. இன்னொன்று, நீ ஒன்று வச்சுருந்தேன்னா அது ஒன்று கொடு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இருக்கிறத கொடு. புரியுதா? புரிஞ்சாதான் இதுக்கு முன்னே மேலே போக முடியும். கரெக்டாக? ரைட்டு. ஏன்னா பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே ஒரு அந்த ஆலயத்தில் நின்றுக்கிறாரு. சரியா? ஆலயத்தில் நிற்கும் பொழுது அங்கே காணிக்கை டப்பா இருக்குது. ரைட்டா? காணிக்கை டப்பா இருக்கும் பொழுது அந்த காணிக்கை டப்பாவில் ஒவ்வொருத்தரா நிறைய பேர் காணிக்கை பெருசாக போடுறாங்க. அப்போ போடும்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்துனே இருக்கிறாரு. ஒரு வயதான மூதாட்டியார், ஒரு வயதான பர்சன், ஒரு பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 2 சின்ன 2 காயின்ஸை போட்டு போகிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கள் போட்டது இவர்களோட மற்றவர்களோட அதிகமான ஒரு காணிக்கைன்ற. அப்போ எல்லாரும் என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் அப்படி சொன்னார் அப்படி சொல்கிறாரு, அவர்களெல்லாம் இருந்ததில் கொடுத்தார்கள். அவர்களெல்லாம் இருந்ததில் கொடுத்தார்கள். கொடுக்க முடியும். ஏன்பா எவ்வளோப்பா இருக்குது உங்கள்கிட்ட? 1000 ரூபாய் இருக்குது. சரி, எவ்வளோ காணிக்க போடலாம்? 100 ரூபாய் போட்டிருப்பா. ரைட், போட முடியும். ஏம்மா உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது? என்கிட்ட 2 தான்ப்பா இருக்குது வெள்ளி காசு. அப்படியா? ரைட்டு, சரி நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லைப்பா, அதை கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்தாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு என்ன இருந்ததோ இவ்வளோதான் இருந்தது, அவங்க வாழ்க்கைக்கே அவ்வளோதான் இருந்தது. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ பலினா என்ன? உன்னிடத்தில் எது இருக்கோ அதை கொடு என்கிறார் பலி. 1 2 3. ஹல்லேலூயா. அப்போ பலி கொடுக்கிறதை பற்றி நாம் பார்க்கிறோம். இதற்கு ஆண்டவர் தான் எடுத்துக்காட்டாக நிற்கிறார். ஹல்லேலூயா. எப்படி? பிதாவானவர் எப்படி எடுத்துக்காட்டாக நிற்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் முதல் வசனம் படிக்கும் போதே நான் சொன்னேன், பரலோகத்தில் ஏற்கனவே பலி நடந்துச்சு. பிதாவானவர் அதை எடுத்துக்காட்டாய் செய்து விட்டார். இந்த உலக ஜனங்களுக்கு இவர்களுக்கு என்னுடைய குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலியாக வேண்டும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு பலிக்கு முக்கியமானது இதுதான். பலினா என்னன்னு சொல்லியாச்சு, பலி எப்படி கொடுக்க வேண்டியன்னு சொல்லியாச்சு. ரைட்டா? இப்போ பலிக்கு எது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம், நம்ம இருதயத்தை நாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவரே சொல்கிறாரு. படிங்க அந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் படிங்க. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்னும். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததினால். யாரை பார்த்தாண்ட சொல்றாரு? ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு. 22:18 அது வசனத்துல, 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, நீ என் சொல்லை கீழ்ப்படிந்ததினால், கீழ்ப்படிந்ததினால் obey because you obeyed my words. ஹல்லேலூயா. என் வார்த்தையை நீ கீழ்ப்படிந்ததினால். அப்ப பாருங்க, for sacrifice, obedience and faith are important. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்குள் நடந்தது என்ன? ஆபிரகாம் ஆண்டவர் சொன்ன உடனேயே மறுபடியும் பேசவில்லை, மறுபடியும் எதையும் ஆர்கியூ பண்ணல. இருதயத்தில் அவன் மூஞ்சை தூக்கி கொண்டு வைத்துக்கொண்டு நாள் முழுதும் சுத்தவில்லை. ஆண்டவர் சொன்னதற்கு இருதயத்தில் அவன் முதல் பலி கொடுத்து விட்டான். கொடுத்து விட்டு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா.
ஒருவேளை அவன் சோகமாக இருந்தாலும் காலையில் சாரா கண்டுபிடிச்சிட்டுப்பாங்க. கரெக்டாக இல்லையா? ஏன் உங்கள் முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஏன் உங்கள் முகம் மாதிரி இருக்குது? என்ன விஷயம், என்ன விஷயம், என்ன விஷயம்னு கேட்டுப்பாங்க சாரா. என்ன விஷயம்? ஏன்னா ஒரு சின்ன விஷயம்னா மறைச்சிடலாம், இவ்வளோ பெரிய விஷயம். போகும்போது ஈசாக்கோட போனோம், வரும்போது ஈசாக்கு இருக்க மாட்டான் அப்படின்னா சாராக்கு என்ன பதில் சொல்கிறது? அப்போ ஆபிரகாமின் இருதயத்தை மறைக்க முடியாது இந்த விஷயத்தை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆபிரகாம் செய்தது என்ன? அவன் இருதயத்தில் ஈசாக்கை முதலாவது பலி கொடுத்தான். அவன் முகம் மாற்றம் எதுவும் காட்டவில்லை. ஏனென்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிவது தான் முதல்ல யோசித்தான். ஹல்லேலூயா. அப்போ ஒபேயிங் காட், கர்த்தருக்கு கீழ்ப்படிது ஒரு பலிக்கு அவசியம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலி கொடுக்க வேண்டும் என்றால், ஆண்டவருக்கு ஒன்று கொடுக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும். எது வேணாலும் கொடுக்கலாம் என்பது கிடையாது. ஆண்டவர் சில நேரத்தில் இது வேணும்னு கேட்பார். இந்த இடத்துல ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறார் ஆபிரகாம். அதனால் என்ன சொன்னார்? ஈசாக்க பலியிடுன்னு சொல்லிட்டார். கரெக்டா இல்லையா? ஆண்டவர் சில இடத்தில் எதை வேண்டும் என்று கேட்கிறார், அதை கொடுக்க வேண்டும். சில இடங்களில் ஆண்டவர் சொல்ல மாட்டார், ஆனால் நம்ம இருதயத்தில் தெரியும் பலி கொடுக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. அப்புறங்க கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் படிங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பாருங்க, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆண்டவர் சொல்வது இதுதான். சாமுவேல் அந்த இடத்துல ரொம்ப கிளியராக சொல்றாரு. என்ன அப்படின்னா, obeying the Lord, கர்த்தருக்கு கீழ்ப்படிது, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது தான் முக்கியம், உன்னுடைய பலி முக்கியம் இல்லை என்று சாமுவேல் சொல்கிறான். யாரை பார்த்து? சவுலை பார்த்து சொல்கிறான். ஹல்லேலூயா. சவுல் செய்தது என்ன? சவுல் சாமுவேலுக்காக காத்திருக்கவில்லை. he did not wait for the priest to come. the priest and the prophet, only priest and prophet. யார் என்றால் சாமுவேல். அவருக்காக சவுல் வெயிட் பண்ணல. அவன் கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கேட்காமல் அவன் என்ன செய்தான்? அவன் பலியை கொடுத்து விட்டான். எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்று அவன் யோசித்தான். பலிதான் முக்கியம் என்று யோசித்தான். கரெக்டா இல்லையா? பலிதான் முக்கியம் என்று யோசித்தான். யோசித்து பலி கொடுக்க. இப்போ பாருங்க, நம்ம வேற ஆங்கிளில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் பலி முக்கியம்னு பார்த்துருந்தோம். கரெக்டா இல்லையா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? பலி கொடுக்கணும், ஆண்டவருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணோம், ஆண்டவருக்கு நம்ம கொடுக்க வேண்டும், ஆண்டவருக்கு கொடுப்பது தான் பலி என்று. கரெக்டாக இல்லையா? அப்போ இப்போ பாருங்கள், சாமுவேல் என்ன சொல்கிறாரு? பலி கொடுப்பதற்கு அது முக்கியம் இல்லை, கீழ்ப்படியதல் தான் முக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி, அது பலியை காட்டிலும் பெருசுன்றார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஸ்டாண்டர்டை வைத்து கொண்டே வரார். இதுதான் 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 அப்படின்னு சொல்லினே வரார். இதை செய்யி, நீ இதை செய்யி, நீ இதை செய்யின்னு சொல்லினே வரார். அப்போது நம்ம யோசிக்கிறோம், ஓ பலி தான் இருக்கிறதுலே உயர்ந்த ஸ்டாண்டர்ட் போல் இருக்குது, ஓஹோ ரைட்டு பலி தான் அப்படின்னு. ஆண்டவர் அதுக்கப்புறம் ஒன்றுக்கு மேலே வைக்கிறார், கீழ்ப்படிதல். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதும் முக்கியம் என்றார். அப்போ பலியை காட்டிலும் முக்கியம் என்றால் சவுல் செய்த பலி வேஸ்ட் அப்படின்னு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம்? நான் இதுக்கு என் வாழ்க்கையில் இதை பலி கொடுத்தேன், என் வாழ்க்கையில் கடவுளுக்காக நான் இதெல்லாம் செஞ்சேன், என் வாழ்க்கையில் நான் கடவுளுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணேன். சொல்கிறோமா இல்லையா? என் வாழ்க்கையில் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணேன், எவ்வளோ தியாகங்களை பண்ணேன். ஏன் பலின்னு சொல்ல மாட்டோம், நம்ம என்ன சொல்லுவோம்? தியாகம். கரெக்டாக இல்லையா? நான் எவ்வளோ தியாகம் பண்ணேன்,
இந்த குடும்பத்திற்காக எவ்வளோ தியாகம் பண்ண சொல்கிறோமா இல்லையா? அந்த காலத்தில் இருக்கிற அம்மாக்கள் பாட்டிகள் எல்லாம் சொல்லுவாங்க, இந்த மனுஷனுக்காக இந்த குடும்பத்திற்காக நான் எவ்வளோ தியாகம் பண்ணாடினோம். கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த பிள்ளைகளுக்காக எவ்வளோ see what God says, நீங்கள் செய்தது சரிதான். அந்த காலத்தில் இருந்தவங்க அவர்கள் நான் குடும்பத்திற்காக நான் எவ்வளவோ பலி கொடுத்தேன், எவ்வளவோ தியாகம் செய்தேன் என்கிறார்கள். அது சரிதான். எப்படி தெரியுங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து குடும்பத்தை இணைந்து பிடித்தார்கள். கரெக்டா இல்லையா? இன்னைக்கு காலகட்டம் மாதிரி எல்லாரும் பிரிந்து போயிருந்தா ஒரு குடும்பம் கூட உருப்படியாக இருந்திருக்காது. ஆனால் அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தர் முன்னாடி கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கு, பலிக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். அதனால் பொறுமையாக இருந்தார்கள். அப்போ பலியை காட்டிலும் பெரிதான காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலே. அல்லேலூயா. இப்போ பலியை காட்டிலும் பெரிது கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிதல. அடுத்தபடியாக பாருங்க, ஹோசேயாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஹோசேயா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். படிங்க. ஹோசேயா அப்படின்னா நம்ம பழைய ஏற்பாட்டில் கடைசி புத்தகங்களும் இருக்கும். ஹோசேயா 6:6 படிங்க. அடுத்தது ஒருத்தர் மீகா 6 அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். பாருங்க, பலியை காட்டிலும் என்ன சொல்றாரு இந்த இடத்துல? இரக்கத்தை காட்டுறது. இதுக்கு முன்பதாக என்ன பார்த்தோம்னா, பலியை காட்டிலும் கீழ்ப்படிதலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதும் அவசியம் என்றார். obeying the word of God and hearing and listening to the word of God is important more than your sacrifice என்றார் ஆண்டவர். இந்த இடத்துல சொல்றார், I desire mercy, நான் இரக்கத்தை எதிர்பார்க்கிறேன் நீ பலி கொடுப்பதை. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு கண்ணோட்டத்தை மாற்றுகிறார். என்ன? இதெல்லாம் ஆண்டவர் செய்ததை தான் ஆண்டவர் நம்ம கண்ணோட்டத்தை மாற்றுறார். ஒரு பலி கொடுக்கிறோம் என்றால் இரக்க இருதயம் இல்லாத பலி கொடுப்பதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று ஆண்டவர் கேட்கிறார். கடவுளுக்கு கொடுக்கிறேன் என்று கொடுத்துட்டு நம்ம இரக்கம் இருதயம் மர்சிஃபுல் ஹார்ட் இல்லை அப்படின்னா என்ன பிரயோஜனம் என்கிறார். ஹல்லேலூயா. பசியும் தாகமாக இருக்கிற ஜனங்கள் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். உங்ககிட்ட கேட்குறாங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி, அவர்களுக்கு கொடுக்கவில்லை. நான் சர்ச்சில் தான் போய் கொடுப்பேன்னு கொடுக்கறதுல என்ன பிரயோஜனம்னு ஆண்டவர் கேட்குறார். கேட்டா அதுக்காக எல்லாரும் நாளைக்கு காணிக்கையை எடுத்துன்னு போய் வெளியே இருக்கிற பசியாக இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு சர்ச்சுக்கு கொடுக்க வேணான்னு பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டாதீங்க. கேட்டா நான் அதை சொல்லலை. ஆண்டவருக்கு கொடுக்கணும். கொடுப்பது you have to give to God. But what God desires, இந்த இடத்துல அழகாக சொல்லியிருக்கிறாரு, I desire mercy. இரக்கம் உன் இருதயத்தில் இருக்க வேண்டும். நீ இரக்கப்பட வேண்டும். உன் சகோதரனுக்கு இரக்கப்பட வேண்டும். உன் நண்பர்களிடத்தில் இரக்கப்பட வேண்டும். உன்னுடைய எதிராளிகளுக்கு இடத்தில் இரக்கப்பட வேண்டும். மற்ற மார்க்கத்தார் யார் இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்போ எந்த மார்க்கத்தார் போய் கேட்டாலும் ஒரு கன்னத்தில் அரைஞ்சால் மறு கன்னத்தை காட்டுன்னுவாங்க. கரெக்டாக இல்லையா? இயேசு கிறிஸ்து பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு யாரை போய் கேட்டாலும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொன்னது இதுதான்ப்பா, அவர் ரொம்ப நல்லவர். அவர் என்ன சொன்னார்? ஒரு கன்னத்தை காட்டினா மறு கன்னத்தை. மற்ற மார்க்கத்தை நீங்கள் பேசுனீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் சொல்லுவாங்க. ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அவங்க இருதயத்தை தொட்ட ஒரு வசனம், அவங்க இருதயத்தை டச் பண்ணது என்னன்னா, இது எப்படியா செய்ய முடியும்? ஏனென்றால் ஆண்டவர் இரக்க குணம் உடையவர். ஹல்லேலூயா. பாருங்க, இரக்கம். படிங்க, மீகா எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம்.
எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கர்ப்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். வேறு எண்ணத்தை ஆண்டவர் கேட்கிறார். இந்த இடத்துல 3 விஷயங்களை ஆண்டவர் சொல்கிறார். நியாயத்தை செய், இரக்கத்தை காட்டு, கர்த்தருக்கு முன்பதாக மனத்தாழ்மையுடன் நடந்து கொள். அதை தான் ஆண்டவர் கேட்கிறார். உன் பலியை ஆண்டவர் கேட்கவில்லை என்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல வசனத்தில் ரொம்ப அழகாக போட்டுக்கிறது. அந்த 7ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, என் முதற்பேரான கனியை கொடு, என் ஃபர்ஸ்ட் பார்ன் சன்னு, அதை கொடுக்கறதே பெரிய விஷயம். அதை ஆண்டவர் கேட்குறாரா? நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. மீகா எழுத்து சொல்கிறாரு, அதை கொடுக்க சொல்கிறீங்களா? என் ஃபஸ்ட்டு பார்னை, அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனை கூட நான் தரேன்றார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அதெல்லாம் வேண்டாயா, இரக்க குணத்தை காட்டுன்றார், நீதியை செய்யும் வாழ்க்கையில் என்றார். ஹல்லேலூயா. அதை தவிர கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையாய் நடந்து கொள். humble walk before God. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் சொல்வது, நீ சாக்ரிஃபைஸ் என்று சொல்லும் பொழுது நம்ம என்ன வச்சுக்கிறோம்? உயிரை கொடுத்துணும்யா. அதான முதல்ல சொன்னோம். கரெக்டாக இல்லையா? சாக்ரிஃபைஸ்னா என்னன்னு கேட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க எல்லாரும் சேர்ந்து? உயிரை கொடுத்துடணும். போடுறதுலே இருப்போம் நம்ம. கரெக்டாக யாராவது ஒருத்தரை போட்டுடணும், உயிரை கொடுத்துடணும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதை காட்டிலும் முக்கியமான விஷயங்கள் உன் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிற, அதை செய் என்கிறார். ஹல்லேலூயா. சாக்ரிஃபைஸ் ஓகே, அதை காட்டிலும் என்னையா முக்கியம்? சவுல் சொல்கிறார், ஹோசேயா சொல்கிறார், மீகா சொல்கிறார். இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அதை காட்டிலும் சில காரியங்கள் முக்கியமாக ஆண்டவர் அதை ரொம்ப முக்கியமாக பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவருடைய குணங்கள், அவருக்கு இருந்த இருதயம், அதை நீ புரிந்து கொள் என்கிறார் ஆண்டவர். சாக்ரிஃபைஸ் ஆண்டவருக்காக நீ செய்யும் பொழுது, நான் இதெல்லாம் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்வது ஒரு வேளை பெருமையாக கூட ஆயிடலாம். என் வாழ்க்கையில் நான் எவ்வளவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேங்க, அதெல்லாம் சொன்னால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். என்னென்னவோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேங்க கர்த்தருக்காக, அதெல்லாம் வெளியே சொன்னால் நீங்கள்லாம் சிரிப்பீங்க, ஆனால் நான் எவ்வளோ பெருமையாக கூட ஆயிடலாம். ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன சொல்கிறாரு? இதெல்லாம் ஓரம் எடுத்து வச்சிருப்பா, ரைட்டு, சாக்ரிஃபைஸ் ஓகே ரைட்டு, ஆனால் இதை காட்டிலும் ஒரு சில காரியங்கள், சாக்ரிஃபைஸை காட்டி, உன்னுடைய பலியை காட்டிலும், உன்னுடைய தியாகத்தை காட்டிலும், இதை காட்டிலும் பெரிதான காரியம் வாழ்க்கையில் இருக்குது. அதில் முதலாவது காரியம் நம்ம என்ன பார்த்தோம்? கீழ்ப்படிதலை பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கறத பார்த்தோம். 2ஆம் காரியம் இப்போ என்ன பார்த்துன்னு இருக்கோம்? இரக்க குணமாக பார்த்தோம். இப்போ இந்த வசனத்தில் மீகா புத்தகத்தில் என்ன பார்க்குறோம்? இரக்க குணம், நீதி, கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மையாக, மனத்தாழ்மை வேணும். ஹல்லேலூயா. தியாகமாய் இருப்பதே பெருமையாக பேச முடியும். கரெக்டா இல்லையா? ஊழியக்காரனா ஒருவேளை நான் இருந்து, ஏவா கர்த்தருக்காக நான் எவ்வளவோ தியாகம் பண்ணிட்டேன், நான் இதெல்லாம் ஒயிட் ட்ரெஸ் தான் போடுவேன், தியாகம் பண்ணிட்டேன்யா, ரைட்டா, என் வேலையை தியாகம் பண்ணிட்டேன்யா கர்த்தருக்காக, என் தூக்கத்தை தியாகம் பண்ணிட்டேன்யா கர்த்தருக்காக, என்னுடைய அதை தியாகம் பண்ணிட்டேன், என் பணத்தை தியாகம் பண்ணிட்டேன், ஏன் அதை தியாகம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ரைட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் தாழ்மையான இருதயம் உனக்கு இருக்கா? அதை தான் நான் எதிர்பார்க்குறேன்றார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், நம்ம இதெல்லாம் சொல்லக்கூட முடியாது. கரெக்டாக இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஆண்டவருடைய கேரக்டர், ஆண்டவருடைய இருதயம் நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான் தியாகமாக, ஆண்டவருக்கு ஒரு பலியாக நாம் இருக்க முடியும். ஹல்லேலூயா. நமக்கு நேரம் இல்லை, நிறைய இருக்குது. ஆனால் நான் கடைசியாக ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன், படிப்போம் பாருங்க. சங்கீதம் 51 அதிகாரம், சங்கீதம் 51 அதிகாரத்தை படிப்போம். படிங்க. 51 அதிகாரம் 16 வசனம், 16th verse. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். God says, சங்கீதக்காரன் தாவீது இப்ப என்ன சொல்றான், ஆண்டவரே பலி உங்களுக்கு பிடிக்கும், ஆனா அதை காட்டிலும் நான் பலி கொடுப்பேன். ரைட்டா? அவன் கர்த்தருடைய அந்த ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட், உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்குள்ள வருது. 2 அடிக்கு 3 அடிக்கு 5 அடிக்கு பலி கொடுத்துனே இருக்கிறான். ஆடை பைபிள் தான் சொல்லுது. 2 அடி வைக்கிறாங்க, கர்த்தருக்காக வெட்டுறான் அந்த ஆடை. 2 அடி போறாங்க, பலி கொடுறான். 2 அடி போறாங்க, பலி கொடுறான். ஆண்டவருக்கு பலி கொடுத்து நேர்றான். அப்படிப்பட்ட தாவீது என்ன சொல்றான், இப்போ பலி கொடுப்பதை காட்டிலும் நொறுங்குண்ட இருதயம் தான் ஆண்டவரே உங்களுக்கு ரொம்ப முக்கியம், உடைந்த இருதயம் தான் முடியும். அப்போ ஆண்டவருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? ஆண்டவருடைய இருதயம் நொறுங்குண்ட இருதயமா இருக்குமா இருக்காதா? யோசித்து பாருங்க. You compare the heart of God and see whether he is broken. His heart is broken? Yes, his heart is broken. Why? ஏன் ஆண்டவருடைய இருதயம் கூட நொறுங்குண்ட இருதயமாய் இருக்கிறது? ஏனென்றால் அவருடைய ஒரே பேரான குமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் பலி கொடுத்தார். கரெக்டா இல்லையா? அது கூட அவருக்கு நொறுங்குண்ட இருதயமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பர்பஸ் ஓகே, ரைட், பலி கொடுக்க வேண்டும் என்பது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு நொறுங்குண்ட இருதயம் என்ன அப்படின்னா, அதை பார்த்து அதை கேள்விப்பட்டு கூட நம்ம திருந்தாமல் இருக்கோம் பார்த்தியா? அதுதான் இருக்கிறதுலே நொறுங்குண்ட இருதயமாக இருக்கும். அப்போது ஆண்டவர் இருதயத்தை பற்றி பேசுகிறார். ஆபிரகாம் ஈசாக்க பலி கொடுக்கணும்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பானா? நொறுங்குண்ட இருதயம். கரெக்டா இல்லையா? இருதயம் உடஞ்சி போயிட்டு இருக்கும். அவன் வெளியே காட்டு. He did not show it outside, but his heart was broken. அவன் இருதயம் உடைந்திருக்கும். அந்த நொறுங்குண்ட இருதயத்தை அவன் வெளியே காட்டவில்லை. ஆனால் நொறுங்குண்ட இருதயம், ஆண்டவர் என்ன சொல்றாரு, பலியை காட்டிலும். தாவீதுக்கா பலியை கற்றுக் கொடுக்கணும். அவன் வாழ்க்கை ஃபுல்லாக ஆண்டவருக்கு எவ்வளவோ காரியங்களை பலி கொடுத்தான், எவ்வளவோ காரியங்களை தியாகம் செய்தான். கரெக்டா இல்லையா? எவ்வளோ காரியங்கள் செய்தான். ஆனால் கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறான், நொறுங்குண்ட இருதயம், உடைந்த இருதயம் தான் முக்கியம் ஆண்டவருக்கு. அப்போ இன்னைக்கு என்ன? பெருமையை தூக்கி போடணும், இரக்க குணம் வேண்டும், ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். கரெக்டா இல்லையா? கடைசியாக நம்ம பார்த்தது என்ன? நொறுங்குண்ட இருதயம் அவசியம். கர்த்தருக்கு நொறுங்குண்ட இருதயம் அவசியம். ஆண்டவர் நோக்கி பார்க்க வேண்டும். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கிறது, ஆனால் நமக்கு நேரம் இல்லை. ஆனால் நம்ம இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டதை இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். நம் இருதயம்தான் ஆண்டவர் முக்கியம் என்கிறார். நீ கொடுக்கிற பலி, நீ கொடுக்கிற சாக்ரிஃபைஸ், நீ கொடுக்கிற தியாகம், இதெல்லாம் காட்டிலும் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன என்பதை ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை,
என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ராஜா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. 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 தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா தேவரீர், நீர் எங்களுக்காக, ஆண்டவர் இயேசுவே, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், எங்களுக்காக நீர் முதல் பலியாக பரலோகத்திலே இந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறீர். ரோபாதா சந்தரா கபரா கபரா தோரமா ரிக்கா பதா. எவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் ஆண்டவரே. It is the greatest sacrifice. எதையும் எதிர்பார்க்காமல் என் பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும், என் மகளை காப்பாற்ற, என் மகனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக ஆண்டவரே நீர் இருக்கிறீர். பிதாவே, உம்முடைய உடைந்து போன இருதயத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவரே, ஹல்லேலூயா, எல்லாம் தெரிந்த நாங்கள் உமக்காக வாழ நீர் கிருபை தாங்க. உமக்காக சாட்சிகளாக நாங்கள் வாழ நீர் கிருபை தாங்க. ஆண்டவரை மட்டுமாக எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே, உமக்காக கர்த்தாவே தேவரீர் நாங்கள் சாட்சிகளாக வாழ வேண்டும் ஆண்டவரே. கீழ்ப்படிதல், உடைய வார்த்தைக்கு கேட்பா செவி கொடுப்பது, இரக்க குணம், நீதியை செய்யும் இருதயம், தாழ்மையின் இருதயம், உடைந்து போன இருதயம் ஆண்டவர் இந்த நாளில் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாளில் நம்மை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். இந்த நாளில் கூட உம்முடைய வார்த்தை மூலம் பேசினதற்காக நன்றி. நாங்கள் மனம் மாறி கர்த்தாவே உம்மையே எங்கள் வாழ்க்கையில் முதலாவது வைக்க எங்கள் கிருபை தாங்க, வழிநடத்தி பலப்படுத்துங்க ஆண்டவர். எல்லாவற்றிலும் எல்லாமாய் இருக்கிற ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோர் அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.